அன்பான மக்களே, நம்மளோட விஜய், காவேரி, அப்புறமா சாதிகா இவங்கெல்லாம் வந்து இது ஊ சொல்றியாக்கு வந்திருந்தாங்க இல்லையா? பயங்கரமாக கலக்கிட்டாங்கங்க. ஸோ ஃபுல்லாக அந்த எபிசோடு ஃபுல்லாக பார்த்துட்டேன். பயங்கரமாக இருக்குது, செம்ம கலக்கியிருக்காங்க. அந்த சில்பா வந்து இடையில வராங்க இல்லையா, மாமி கேரக்டர் பண்ணி, அவங்க பட்டையை கிளப்பிட்டாங்கங்க. விஜயாவும் இருந்தார், சுவாமியாகவும் இருந்தார், லட்சுமி பிரியாவும் செம்மையாக வந்து ஃபன் பண்ணாங்க. அதே மாதிரி சாதிகாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, லட்சுமி பிரியாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பயங்கரமாக இருந்தது. அந்த இடத்துல மாக்காப்பாவும் பிரியங்காவும் செம்மையாக வந்து கலக்குனாங்க, ஃபன் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஆனால் சுவாமி பயங்கரமாக அசத்தி விட்டாருங்க. எதிர்பார்க்கவே இல்லை அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கலக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து ஸ்பெஷல் ஷோவில் வரோம் அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம இறங்கி செஞ்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுல் எபிசோடுமே திரும்ப ரிப்பீட்டடாக பார்க்கணும், டிவியில் போடும்போது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. ஊ சொல்கிறேன் என்ன வின் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் செம்மையாக ஷோ என்ஜாய் பண்ணாங்க. ஆடியன்ஸ் எல்லாரையும் பார்க்க வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சாதிகாவும் நம்மளோட லட்சுமி பிரியாவை பற்றி நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம். சூப்பர் சிங்கருக்குலாம் அவங்க அடிக்கடி வந்திருக்காங்க இல்லையா? ஆனால் நம்மளோட அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப், 2 பேருமே இதை எடு அதை எடு அப்படின்னு சொல்லும்போது 2மே கரெக்டாக அது வந்து மேட்ச் ஆச்சு. அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. அப்போ வந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்தளவுக்கு, அந்த பாண்டிங் அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். அதே மாதிரி நம்ம சுவாமியும் வந்துட்டு செம்மையாக வந்து எல்லாத்தையுமே இது எடு லட்சுமி, அதை எடு காவேரி அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் விஜய் சொல்கிறத கேட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து பண்ணாங்க. 3 பேருமே வந்து இன்றைக்கி ப்ரோக்ராமில் ஊஹு சொல்கிறியா கலக்கிட்டாங்கங்க, தெறிக்க விட்டாங்க, மரண மாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான். இந்த எபிசோடு எப்படா வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வாரமாகவே கண்டிப்பாக வந்துருச்சு. அடுத்து அண்டா கக்கசத்துக்கு போயிருக்காங்க. அதுலேயும் இதில் செம்மையாக ஃபன் பண்ணியிருப்பாங்க. பாய்ஸ் எல்லாருமே போயிருக்காங்க இல்லையா? செம்மையாக இருக்கும்னு சொல்லி தோணுது. என்ன மக்களே சொல்கிறீங்க?